இந்த சமுதாயம், இப்போது இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் அல்லாஹ்வை நம்பி இருக்கின்றோம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஏற்றுக்கொண்டு நாம் சில கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மிக முக்கியமான ஒரு பணியை விட்டுவிட்டோம், கை நழுவ விட்டுவிட்டோம். அந்த பணியைத்தான் இந்த உரையை நினைவுபடுத்துகின்றேன். அன்பானவர்களே, இந்த சமுதாயம் சாதாரண ஒரு சமுதாயம் அல்ல, சிறப்புக்குரிய சமுதாயம், வெற்றி பெறக்கூடிய ஒரு சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய நாங்கள் ஏன் அந்த பணியை விட வேண்டும், ஏன் அந்த பணியை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நினைவூட்டலாக இன்றைய உரையில் நான் இந்த தலைப்பை தெரிவு செய்திருக்கின்றேன். அன்பானவர்களே, இந்த பள்ளியை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. சில பள்ளிகளை பார்க்கும்போது வெறும் தரைதான் இருக்கும், மக்களை காண முடியாது. அரைவாசி ஜும்மா நடைபெற்று முடியக்கூடிய தருவாயத்தில் மக்கள் எல்லாம் ஓடோடி வருவார்கள். அது உண்மையிலே தவறான ஒரு விடயம். நமக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய செய்தி படைப்பின் ஆரம்பம் என்ற தலைப்பில் வருகிறது. ஒவ்வொரு பிரதான வாயில்கள் ஊடாகவும் மலாய்க்காமார்கள் வரக்கூடிய நபர்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். அந்த பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் எதுவரைக்கும் பதிவு செய்வார்கள்? இமாம் மிம்பருக்கு வரும் வரைக்கும் தான். மிம்பருக்கு வந்து அமர்ந்து விட்டால் பதிவு செய்வது அந்த ஏட்டை மூடிவிட்டு அவர்களும் உரையை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். எனவே நம்முடைய பெயர் பட்டியலில் வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நேர காலத்தோடு வர வேண்டும். மிம்பருக்கு இமாம் ஏறுவதற்கு முன்னதாக வந்து சேர்ந்து விட வேண்டும். இப்போது விடயத்துக்கு வருவோம். அன்பானவர்களே, இந்த பணி என்ன பணி என்று சொன்னால் அழைப்பு பணி, தாவா என்று சொல்வோம். இந்த அழைப்பு பணியை பொறுத்தவரையில் யார் யாரெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு இது பொறுப்பாக இருக்கிறது, இந்த பணி செய்யவில்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட பாவங்களை, எப்படிப்பட்ட அழிவுகளை இந்த சமுதாயம் சந்திக்க நேரிடும் என்பதை பற்றிய தெளிவான சில விளக்கங்களை திருமறை குர்ஆனில் இருந்தும் சஹீஹான பொன்மொழிகளில் இருந்தும் உங்களுக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். அன்பானவர்களே, இந்த அழைப்பு பணியை பொறுத்தவரையில் எங்கிருந்து தொடங்குவது, முதல் அதை பார்க்கணும். எங்கிருந்து ஆரம்பிப்பது? அழைப்பு பணினா என்ன? நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, அவ்வளவுதான். மக்களுக்கு இதை சொல்ல வேண்டும். அந்த சொல்லக்கூடியவற்றை அந்த சிறப்பு இல்லை என்று சொன்னால் அதை எடுபடாது. இப்ப நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 5 நேரமும் தொழக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும், அப்ப மக்களுக்கு சொல்லணும். அப்படி நான் தொழவில்லை என்று சொன்னால் சொல்லக்கூடிய நபர்கள் திருப்பி கேட்பாங்க, நீங்க என்ன தொழுறீங்களா, நீங்களே தொலைல என்னண்டப்பா சொல்ல போறீங்க, கேட்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாம இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சத்தியம் சரியான முறையில் கடைபிடிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு மக்களுக்கு எத்தி வைப்பது எல்லோருக்கும் பொறுப்பாக இருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு என்பதை இப்ப பார்க்க இருக்கிறோம். இப்போ குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆதாரத்தை சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தெரியும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தெரியும். இவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்போதாவது சொல்லி இருக்கின்றோமா என்று உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க. அவர்கள் சொன்னார்கள், 2வது அத்தியாயத்துடைய 132வது வசனம் என்ன சொன்னார்கள்? வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத் தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். 2 பேரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, என்னுடைய அருமை மக்களே, இஸ்லாம் மார்க்கத்தை, இந்த தீனை உங்களுக்கு அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களா அன்றி மரணிக்காதீங்கப்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யக்கூடியவர்களாக நீங்க வாழுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க மரணிக்காதீங்க. மரணிக்காம எப்படி இருக்கிறது? மரணிச்சுதானே ஆகணும். மரணிப்பதாக இருந்தால் முஸ்லிம்களாக மரணிங்க. எப்படி சொல்றாங்க பிள்ளைகளுக்கு? எப்போதாவது நாம சொல்லி இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை அழைச்சி, இப்படித்தான்ப்பா நாம அனுப்பப்பட்ட நோக்கம் வேற, அல்லாஹ்வை வணங்கத்தான் நம்மளை அனுப்பியிருக்கான். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இல்லை என்றால் மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது, மறுமையிலே நரகம் இருக்கிறது. சொல்லி இருக்கிறோமா? பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லணும். இந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு அப்படியே பதியும். சொல்லி இருக்கிறோமா? குடும்பத்தில்தான் தௌவா ஆரம்பிக்கணும்.
நபிகளார் ஸல்லல்லாஹு வரலாற்று நமக்கு தெரியும். குகையிலிருந்து வராங்க, ஹிரா குகையிலிருந்து வெளியே வராங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு வராங்க. வந்து என்ன சொன்னாங்க? யார்கிட்ட சொன்னாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்றாங்க. பெஸ்ட்க்கு அங்கதான் ஆரம்பிக்கிறாங்க, வீட்டிலே தொடங்கணும். அழைப்பு பணி சத்தியத்தை எத்தி வைப்பது வீட்டிலே தொடங்கணும். அதற்கு பிறகுதான் பக்கத்துக்கு போகணும், குடும்பத்துக்கு போகணும், வெளியே போகணும். என் அன்புக்குரியவர்களே, சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த தாவா பணி அழைப்பு பணி செய்யக்கூடிய நேரத்தில் கட்டாயப்படுத்தல் கிடையாது. நீ வந்துதான் ஆகணும், நீ இதுல சேர்ந்துதான் ஆகணும், அப்படி மார்க்கத்தில் இல்லை என்பதை திருமறை குர்ஆன் சொல்கிறது. 2வது அத்தியாயத்துடைய 256வது வசனம், லா இக்ராஹ ஃபித்தீன், பலவந்தம் கிடையாது, கட்டாயப்படுத்தல் இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்கின்றான். தத்தபையன ருஷ்து மினல் ஐ, வழிகட்டில் இருந்து நேர்வழி தெளிவாகி விட்டது. அதுக்கு பிறகு என்னத்தை கஷ்டப்படுத்துறது? விரும்புனா வாங்க, இல்லைன்னா போங்க, அல்லாஹ்ட்ட நீங்க தப்பவே முடியாது. ஆனால் பிள்ளைகளுக்கு வலியுறுத்தி சொல்லணும். என்ன, நம்முடைய குழந்தைகள் அவர்கிட்ட சொல்லணும், இப்படிதான் நாம அனுப்பப்பட்ட நோக்கம், அல்லாஹ்வை வணங்குவதற்கு வணங்கிக் கொள்ளுங்க, இல்லை என்றால் பாரிய நன்மைகளை இழந்து நஷ்டவாளியாக ஆக வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதே போன்று மேலும் இந்த வெற்றி பெற்ற இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்பதற்கான சான்று என்ன? என்ன சான்று? அல்லாஹ்வை வணங்குவது சரி, கடமைகளை செய்வது சரி, இன்னொரு பணியை ரப்பு சேர்த்து சொல்கின்றானே, அதை செய்கிறோமா? உலகத்திலே அனுப்பப்பட்ட அத்தனை சமுதாயத்திலும், வெளியாக்கப்பட்ட அத்தனை சமுதாயத்திலும் நீங்கள் தான் சிறப்புக்குரியவர்கள், வெற்றி பெற்ற சமுதாயம். எப்படி சொல்கிறார்? குந்தும் கைர உம்மத்தின், சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறார். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ து'மினூன பில்லாஹ். வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று சொல்லிவிட்டு சொன்ன. எதனால சிறந்த சமுதாயம்? எதனால சிறப்பு? நீங்கள் அல்லாஹ்வை நம்புகிறீர்கள், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்குகின்றீர்கள், அதனால் தான் நீங்கள் சிறந்த சமுதாயம். எந்த பணியை விட்டுக்கும்? இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் நம்பிக்கை சரி, 2 பணியை விட்டுட்டோமே, நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, விட்டுட்டோம் 2ஐயும். இப்ப அந்த சிறப்புக்குரிய பண்பை, சிறப்புக்குரிய அந்த அந்தஸ்தை நாம் அடைய முடியுமா? வர முடியுமா? அன்பானவர்களே, ரப்பு சேர்த்து சொல்கின்றானே, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள், நன்மை ஏவக்கூடியவர்களாக இருப்பார்கள், தீமையை தடுப்பார்கள். மேலும் வெற்றி பெற்ற சமுதாயம் என்று சொல்கின்றான். வெற்றி பெற்றா எப்படி இருக்கும்? ஒரு விளையாட்டில் வெற்றி பெற்றா அல்லது பரீட்சையில வெற்றி பெற்றா எவ்வளவு சிறப்பா இருக்கும்? சிறப்பா இருக்குமே இல்லையா? மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு. வெற்றி பெற்ற சமுதாயம் என்று அடிக்க சொல்கின்றான் ரப்புல் ஆலமீன். 3வது அத்தியாயத்துடைய 104வது வசனம் பிரதி பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமுருன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலைக ஹுமுல் முஃப்லிஹூன். ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். எப்படி சொல்றாங்க? 2 விஷயத்தை பார்க்கிறோம். சிறந்த சமுதாயத்தில் அந்த பண்பும் கிடைக்குது, அந்த சிறப்பும் கிடைக்குது. வெற்றி பெற்ற சமுதாயம் என்ற சிறப்புக்குரிய அந்தஸ்தை நாம் அடைந்து கொள்கின்றோம். எந்த வேலையை செய்யணும்? மம்பட்டியை பிடிச்சு வேலை செய்வது இல்ல, நன்மையை ஏவுறது, தீமையை தடுப்பது எல்லோருக்கும் பணி. சில சகோதரர் கேட்பாங்க, ஆலிம்களுக்கு மட்டும்தானப்பா இதெல்லாம், நான் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதே, ஒண்ணுமே தெரியாதே, நாங்க எப்படி தவா செய்யறது? அன்பானவர்களே, அதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஒண்ணுமே தெரியாது இல்லையே, எல்லோருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் நாம தெரிஞ்சிட்டு மறைக்கிறோம், சொல்ல மறக்கிறோம். அடுத்த சகோதரர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய வீட்டில் மட்டுமல்ல, மாற்று மத சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதான் முக்கியம். நம்முடைய எத்தனை நண்பர்கள் இருக்கின்றார்கள், நெருக்கமான நண்பர்கள் இருக்கின்றார்கள், யாராவது சொல்லிக்கிறோமா? மாற்று மத சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பணியை பற்றி ரப்பு சொல்லும் போது ஒட்டுமொத்தமாக முழு மனித சமுதாயத்தை சேர்த்து ஒரு பொறுப்பை சொல்றான். ஒரு விளக்கத்தை தாரான். எப்படின்னு சொன்னா, 103வது அத்தியாயத்தினுடைய 1 தொடக்கம் 3 வரை உள்ள வசனங்கள் நீங்க பாருங்க. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர்,
நிச்சயமாக மனித நஷ்டத்தில் இருக்கிறான். ஒட்டுமொத்தமாக சொல்கிறான், எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். அப்படி சொல்லிவிட்டு சொல்கின்றான், இல்லல்லதீன ஆமனு, ஆயினும் யாரெல்லாம் விசுவாசம் கொண்டு ஈமான் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்ல சாலிகான அமல்களை செய்து வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். இதான் முக்கியமான பாயிண்ட். அமல் செஞ்சது சரி, நம்பிக்கை கொண்டது சரி, இந்த பணியை விட்டுறமே. சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் பண்ண வேண்டும். சத்தியம் என்ன? அழைப்பு பணி, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. இந்த பணியை ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் பண்ணணும். பொறுமையை கொண்டும் நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். இப்படிப்பட்டவர்களை தவிர எல்லாருமே நஷ்டவாளிகள். அழகாக சொல்கின்றார் நண்பர்களே. 103வது அத்தியாயத்துடைய 1 தொடக்கம் 3 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பாருங்க. இப்ப இந்த தனிநபருக்கு சொல்லப்படுகிறது, திருமறை குர்ஆன் சொல்கிறது, எல்லாரும் நீங்க அதை செய்யுங்க என்று சொல்றாங்க. இப்ப நாம முன்ன சொன்ன மாதிரி, எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தொழ வேண்டும் என்று தெரியாதா, நோன்பு நோக்க வேண்டும் என்று தெரியாதா, அல்லது இது பாவமானது அல்லது கூடாது என்று தெரியாதா? அன்பார்களே, அதற்கான ஆதாரத்தை சொல்கின்றேன். எதுவுமே தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே நபிமார்களின் செய்திகள் என்ற தலைப்பில் 3461வது ஹதீஸாக புரட்டி பாருங்கள். என்ன சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா? எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், என்னிடம் இருந்து ஒரே ஒரு சிறு செய்தி கிடைத்தால், எப்படி சொல்றாங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியணும் சரி சொல்லல, எல்லாம் தெரியணும் அதுக்கு பிறகு நீங்க சொல்லணும் சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு சிறு செய்தி கிடைத்தாலும் பிறருக்கு நீங்கள் எத்தி வையுங்கள். எப்படி சொல்றாங்க? ஒரு சின்ன செய்தி கிடைத்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு எத்தி வையுங்கள். அப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், பனு இஸ்ராயேல் வாயிலாக கிடைத்த செய்திகளையும் நீங்கள் எத்தி வைக்கலாம், பிரச்சனை இல்லை, குற்றம் இல்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அடுத்ததுதான் முக்கியமானது. என் மீது யாராவது வேண்டும் என்று பொய்யை இட்டுக்கட்டி சொல்வானாக இருந்தால் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. பொய்யை சொன்னால் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும். எங்க கிடைக்க போகுது? நரகத்தில் போய் அமர போறான். அவன் சொல்லக்கூடிய விஷயம் திருமறை குர்ஆனாக இருக்க வேண்டும் அல்லது சஹீஹான ஹதீஸாக இருக்க வேண்டும். ஆதாரமான செய்திகளை மக்களுக்கு சொல்லுங்க, பிரச்சனையே கிடையாது. இந்த நபிமொழியை நீங்கள் புகாரியிலே 3461 செய்தியாக பார்க்கலாம். அப்ப யாரும் தப்ப முடியாது. எனக்கு ஒண்ணு தெரியாது சொல்ல முடியுமா? சிறு செய்தி கிடைத்தாலும் நீங்கள் எத்தி வையுங்கள். தெளிவாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒன்று. இப்ப அடுத்ததாக சகோதரிகள் இருக்கின்றார்கள், நம்முடைய பெண்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு அந்த பணி இருக்கா என்று பார்க்கின்ற போது திருமறை குர்ஆன் அழகாக சொல்கிறது பாருங்கள். எல்லோருக்கும் பணி இருக்கிறது. தனிநபருக்கும் பணி உண்டு, பெண்களுக்கும் பணி உண்டு, ஆண்களுக்கும் பணி உண்டு, எல்லாருக்கும் பணி இருக்கிறது. 9வது அத்தியாயத்துடைய 71வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் பாருங்கள், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியா பஅத் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி வ யுகீமூன ஸலாத்த வ யூதூன ஸகாத்த வ யுத்தீஊன அல்லாஹ் வ ரசூலா. எப்படி சொல்கின்றார்? நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்கள், 2 பேரும் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப். முஃமினான பெண்கள் இருக்கின்றார்கள் பாருங்க, நம்முடைய சகோதரிகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் நெருக்கமான நண்பர்கள் என்று சொல்கின்றார். 2 பேரும் உற்ற நண்பர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். பணியை சொல்றான் ரப்பு. என்ன சொல்கின்றான்? அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு கட்டுப்படுவார்கள். இப்ப பணி வந்துட்டா பெண்களுக்கும் பணி இருக்கிறது. அழைப்பு பணி, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, அவங்களுக்கு பணி இருக்கிறது. அவர்கள் எங்க முக்கியமாக செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த இடத்திலே உங்களுக்கு நான் குறிப்பாக சொல்ல வேண்டும். அன்பான சகோதரிகளே, நம்முடைய கணவன்மார்கள் வேலை நிமித்தம் அல்லது தொழில் வாய்ப்புக்காக வேண்டி வெளியே போவாங்க. மாதக்கணக்கில் அல்லது வருடக்கணக்கில் போயிடுவாங்க. இப்ப இந்த நம்மிடம் இருக்கக்கூடிய நமது குழந்தைகள், இவர்கள் தொழுகின்றார்களா அல்லது என்ன பழக்கத்தில் இருக்கின்றார்கள், நல்ல விடயங்களை செய்கின்றார்களா அல்லது மோசமான விடயத்தில் ஈடுபடுகின்றார்களா, இதை கண்காணிப்பது, செய்வது, தடுப்பது
எத்தி வைப்பது யாருக்கு வருகிறது? ஆண்கள் தான் இல்லையே. இப்ப யாருக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது? பெண்களுக்கு அது வந்துடுது. பெண்களுக்கு அந்த பொறுப்பு நேரடியாக போயிருது. இப்ப இந்த பெண்களாக இருக்கக்கூடிய சகோதரிகளை உங்களுக்கு நான் சொல்கின்றேன், இந்த மாதிரியான நிலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முழு பொறுப்பையும் நீங்கள் சுமக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் யாரோடு சேர்கின்றார்? தொழுகின்றானா? இந்த போதை பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பணியை விட்டுட்டோம் என்பார்கள். இந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நம்முடைய பிள்ளைகள், இந்த பிள்ளை எங்க போறான், யாரோட கூட்டா சேர்றான், நல்ல நண்பனோடு சேர்றானா, மோசமான நண்பனோடு சேர்றானா பார்த்திருக்கோமா? கூட்டாளியா போயிட்டு வாப்பா. இந்த பணியை நாம் தடுத்திருந்தால் இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இந்த பழக்கத்துக்கு ஆளாகி இருக்காது. பணியை விட்டுட்டோம். அழைப்பு பணி, நன்மையை ஏவுவது, தீமையை தடுக்கக்கூடிய பணியை விட்டதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு அழிவை இன்றைய சமுதாயம், நம்முடைய சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மாதிரியான ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் அந்த பொறுப்பை சுமந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியாக, இப்ப அந்த நன்மை ஏவது சரி, தீமை நடக்குது. இந்த தீமையை தடுக்க சொன்னா என்ன ஆகும் என்று சொன்னால், நமக்கு தெரியும் முன்னுள்ள சமுதாயம் பனு இஸ்ராயேல். அந்த சமுதாயம் ஆக மோசமான சமுதாயம். அவர்களுக்கு கொடுத்த செல்வாக்கு, அவர்களுக்கு கொடுத்த நியமத்தை யாருக்குமே கொடுக்கல. திருமறை குர்ஆனை படிச்சா நமக்கு தெரியும். மண்ணு செல்வா ஃப்ரீ உணவு, ஃப்ரீ உணவு. அது வீடு இல்லாத அந்த நபர்களுக்கு, அந்த மக்களுக்கு, அந்த சமுதாயத்துக்கு மேகத்தை ரப்புல் ஆலமீன் நிழலிட்டு கொடுத்தான். நிழல், மேகம் இப்படியாக அடுக்கிக் கொண்டே போல அந்த அளவுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய சலுகைகளை கொடுத்த ரப்புல் ஆலமீன். அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்டாங்க ஒரு கேள்வி. என்ன தெரியுமா? ஒரு கேள்வி இல்ல, பல கேள்வி. மாட்டு அறுத்து அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக சொன்ன செய்திய, எந்த மாடு, என்ன கலரு, எப்படிப்பட்ட மாடு, 1 கோடி கேள்வி கேட்டோம். அந்த மாதிரியான சமுதாயம் பல நபிமார்களை கொலை செஞ்சாங்க. சொல்லப்படக்கூடிய கட்டளைகளை மீறினார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பனிஷ்மென்ட் கொடுத்தான். என்ன பனிஷ்மென்ட் தெரியுமா? இப்ப நமக்கு வெள்ளிக்கிழமை போன்று அவர்களுக்கு சனிக்கிழமை முக்கியமான ஒரு நாள், கடமை செய்யக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் நீங்க மீன் பிடிக்க கூடாது. சனிக்கிழமையில நீங்க மீன் பிடிக்க கூடாது, கடமையை கொடுத்த அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நாளை தடுத்த, மீன் பிடிக்கவே கூடாது. அந்த நாளில் பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீன் கூட்டத்தை கிளப்பி விட்டான். அதாவது அவர்களுக்கு பெரிய ஒரு சோதனை. எதை தடுத்தானோ அதை இவர்கள் செய்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி மீன் கூட்டம் அப்படியே கிளம்பி வருது, கரையோரம் அப்படியே ஒதுங்கி வருது. விடுவானா? தடுத்தா தடுத்துட்டு போய் பிடிச்சிருவோம். அடுத்த பிறகு பார்ப்போம், பிடிப்போம். மீன் துடிக்குது, மேல வந்து அப்படியே தண்ணிக்கு மேல வந்து அப்படி காட்டுது. அன்பானவர்களே, இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 விதமான நண்பர்களை சொல்றான். 3 கூட்டம் பிரியுது. இந்த மீனை பிடிப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் கிளம்புது. பார்த்துட்டு இருக்கல, பிடிக்கணும், அவ்வளவு மீன் வருது, வெளியே வருது, அப்படி தண்ணி லெவலுக்கு வந்து நிக்குது. எட்டி பார்த்துட்டு ஒரு கூட்டம் பிடிக்கிறதுக்கு வராங்க. இன்னொரு கூட்டம் சொல்லுது, அல்லாஹ்வுடைய கட்டளையப்பா, போயிடாதீங்க, போனீங்கன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துடும். ஒரு கூட்டம் சொல்லு. இன்னொரு சாரா சொல்றாங்க, ஏப்பா அவங்களை விட்டுருங்க, அழிஞ்சிட்டு போட்டும். அவங்களையும் தடுக்கிறீங்க, விட்டுருங்க, அழிஞ்சிட்டு போட்டு. நம்ம மக்களும் சொல்லக்கூடிய சவுல் இருக்கின்றார், தீமை நடக்கக்கூடிய, அவன் அழிஞ்சிட்டு போட்டு, நமக்கு பிரச்சனை இல்லையே என்று சொல்லக்கூடிய சவுலும் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டியது இந்த வசனம் வருது. 3 பிரிவா பிரிஞ்சாங்களா? பிரிஞ்சதற்கு பிறகு மீன் பிடிச்சிட்டாங்க. இப்ப மீன் பிடிச்ச உடனே கட்டளையே மீறிட்டாங்க, குற்றம் செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த பனிஷ்மென்ட் என்ன தெரியுமா? கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? திருமறை குர்ஆன் நீங்க படிச்சா தெரியும். 7வது அத்தியாயத்துடைய 166வது வசனம், அதே போன்று 5வது அத்தியாயத்துடைய 60வது வசனம், 2 செய்தி சொல்லப்படுகிறது. இந்த மீறின சகோதரர்களுக்கு, இந்த மீறிய சமுதாயத்துக்கு எல்லாம் மீறி போய் பிடிச்சாங்கல்ல, இவர்களையும் அந்த தடுத்து அழிஞ்சிட்டு போட்டு சொன்னாங்களே, இவங்க 2 பேரையும் அல்லாஹ் கொன்றல விட்டான். யார் தடுத்தார்களோ அவர்களை மட்டும் காப்பாற்றினான். திருமறை குர்ஆன் அழகா சொல்கிறது, ஃபலம்மா நஸூமா ذُكِّرُوا بِهِ أَنْجَيْنَا الَّذِينَ يَنْهَوْنَ عَنِ السُّوءِ وَأَخَذْنَا الَّذِينَ ظَلَمُوا بِعَذَابٍ بَئِيسٍ بِمَا كَانُوا يَفْسُقُونَ. சனிக்கிழமையில் மீன் பிடிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை அவர்கள் மறந்த போது,
தீமையை தடுத்தவர்களை மட்டும் காப்பாற்றினோம். ரப்பு தெளிவா சொல்கின்றான், யாரெல்லாம் தீமையை தடுத்தார்களோ அவர்களை காப்பாற்றினோம், அநீதி இழைத்தவர்களை அவர்கள் குற்றம் புரிந்து வந்ததன் காரணமாக அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தோம். என்ன தண்டனை? என்ன தண்டனை தெரியுமா? நான் முன்னே சொன்ன 7வது அத்தியாயத்துடைய 166வது வசனம், 5வது அத்தியாயத்துடைய 60வது வசனம், ரெண்டையும் புரட்டி பாருங்க. முன்னே சொன்ன வசனத்தில் ரப்பு சொல்கின்றான், அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள். அதற்கு பிறகு 5வது அத்தியாயத்துடைய 60வது வசனத்தில் சொல்கின்றான், அவர்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றப்பட்டார்கள். முடிஞ்சதா? மனித கோலத்திலே இல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தண்டனை எப்படி இருக்குன்னு பாருங்க. மனிதனை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றிட்டான். எதற்காக? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியதன் காரணமாக. இப்ப நம்முடைய கேள்வி வரும், நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி வரும், அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய குரங்குகள் பன்றிகள்லாம் அதே ஆக்கலாம். கேள்வி வருமா வராதா? அந்த இனத்திலே தான் வந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதே கேள்வி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் கேட்டாங்க, தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்ப நீங்க சொல்றீங்களே அந்த குரங்குகளாக பன்றிகளாக உருமாற்றப்பட்ட மக்கள், அந்த சமுதாயம் இன்றும் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சந்ததி இருக்கிறதா? தெளிவாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் சஹீஹ் முஸ்லிமிலே புரட்டி பாருங்கள், 5176வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. என்ன சொன்னாங்க தெரியுமா? எந்த சமுதாயம் உருமாற்றப்பட்டார்களோ அத்தனை சமுதாயம் உருமாற்றப்பட்டவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அவருடைய காலம் முடிஞ்ச அப்படியே அழிஞ்சிடும், வேற ஒரு சந்ததியும் வராது. எப்படி சொல்றாங்க? சந்ததி இருக்காது, அந்த சமுதாயம் அப்படியே அழிக்கப்பட்டு விடும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அழிவு மிகப்பெரிய தண்டனை, அல்லாஹ்வுடைய தண்டனை மகா பெரிய ஒரு குற்றம். தீமைகளை செய்யும்போது தடுக்காமல் இருப்பது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீமைகளை கண்டால் தடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் நன்மைகளை ஏவக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹம் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். தீமைகளை தடுக்கவில்லை என்று சொன்னார். சில சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஆதாரமாக சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி 3468 3488 நபிமார்களின் செய்திகள் என்ற தலைப்பில் நீங்கள் பார்க்கலாம். அதான் பாடம். நபிமார்களின் செய்திகள் என்ற பாடத்தில் 3468 3488 ரெண்டு ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வராங்க. ஹஜ்ஜுக்கு வந்த டைம்ல மிம்பர்ல அவங்க இருக்கிறாங்க. மிம்பர்ல இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கால இப்ப மாதிரி எல்லாம் அப்ப இல்லை, பொடிக்காட் நிற்பாங்க பக்கத்துல. அந்த பொடிக்காட்டுடைய கையில சவறு முடி இருக்கு. சவறு முடினா என்ன? பொய் முடி. சில பெண் பிள்ளைகள், சில பெண்கள் என்ன செய்வாங்க, அழகுக்காக வேண்டி தங்களுடைய முடியை நீட்டுக்காக வேண்டி வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, சவரி முடி கட்டுவாங்க. அந்த சவறு முடி எடுத்து வச்சுக்கிறாங்க, வாய்க்காவில் அந்த பொடிக்காட் வச்சுக்கிறாங்க. வச்சிருக்கக்கூடிய நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அதை எடுக்கிறாங்க, கையில எடுத்து எப்படி கேட்டாங்க தெரியுமா? முதலாவது கேள்வி மார்க்க அறிஞர்கிட்ட கேள்வி வரும். மார்க்கத்தை யாரெல்லாம் விளங்கி வைத்திருக்கின்றார்களோ அவர்கிட்ட முதல் கேள்வி. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறாங்க, மதீனாவுடைய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் எங்க போயிட்டீங்க, எங்க போனீங்க? இந்த மாதிரியான ஒரு தீமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், முன்னுள்ள சமுதாயமான பனு இஸ்ராயல் சமுதாயத்துடைய பெண்கள் இந்த மாதிரியான ஒரு பாவத்தை, இந்த மாதிரியான ஒரு தடுக்கப்பட்ட விடயத்தை செய்ததன் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எங்கப்பா போனீங்க நீங்கள்லாம்? நீங்க மக்களுக்கு சொல்லலையா என்று முஆவியா ரலியல்லாஹு இதே மிம்பர், இந்த மாதிரி மிம்பர்ல நின்று தான் கேட்கிறார். இந்த அளவுக்கு நம்முடைய பார்வையில் சின்ன வேலை தானப்பா, முடிய போட்டா என்ன பிரச்சனை நினைப்போமா இல்லையா? முடி கட்டினா என்னப்பா பிரச்சனை? அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய குற்றத்துக்குரிய ஆளாகக்கூடிய ஒரு நிலைதான் அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய தடுக்கக்கூடிய காரியங்களை செய்யும் போது புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மற்றொரு செய்தியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நடுங்கிட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு மிகப்பெரிய வீரன், 10 பேரை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கு. அவங்க நடுங்கிட்டு வராங்க. இந்த செய்தி நீங்க பார்க்கலாம், புகாரியிலே வருகிறது. ஸைனப் பின் ஜவ்ஸ் என்று சொல்லக்கூடிய நபி, அதாவது சஹாபி பெண்கள் சொல்கிறார், சஹாபி பெண் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க?
அல்லாஹ்வுடைய தூதர் நடுங்கிட்டு வராங்க. வந்து சொல்றாங்க, அரபிகளுக்கு பேர் அழிவு ஏற்பட்டு விட்டது, மிகப்பெரிய ஒரு கேடு வந்துட்டது என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. யௌஜூத் மௌஜூத் கூட்டத்தை தடுப்பு சுவராக துல்கர்னைன் கட்டினாங்கல்ல, அந்த தடுப்பு சுவரில் இருந்து இந்த விரலையும் அடுத்த விரலையும் போட்டு இப்படி வளையம் போட்டு காட்டுறாங்க. இந்த அளவுக்கு துவாரம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்ன போது இந்த நபித்தோழி கேட்கிறாங்க, ஜைனப் பின் ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரியான ஒரு நிலையில் நல்லவர்கள் இருக்கிறாங்க, தீயவர்கள் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, நல்லவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அழைக்கப்படுவார்களா என்று கேட்டபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள் என்பார்கள், எந்த இடத்தில் தீமை அதிகரித்து விட்டதோ அந்த இடத்தில் நல்லவர்களும் சேர்ந்து அழிக்கப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்லவர்கள் இருப்பாங்க, நல்லவர்கள் இல்லாமலுக்கு இல்லை, இருப்பாங்க. எங்கு தீமைகள் மிகைத்து விட்டதோ, அல்லாஹ்வுடைய குற்றங்கள் மிகைத்து விட்டதோ அந்த இடத்தில் நல்லவர்களும் சேர்ந்தே அழிக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நபிமொழியை நீங்கள் நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு என்ற தலைப்பில் 3598வது செய்தியாக சஹீஹுல் புகாரியில் 4வது பாகத்தை நீங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னார். கடைசியாக ஒரு செய்தியை சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கிறேன். நாம தீமையை தடுக்கிறோம், எந்த அளவுக்கு தடுக்கிறோம் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சூழல் இருந்துன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னாலே அடிவிடும். எப்படி விடும்? ஏகன் ஒருவன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலே அடிதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அபூதர் கிஃபாரி வெளியே இருக்கிறாங்க, மதீனாவுக்கு வெளியே இருக்காங்க. மக்காவுக்கு, அதாவது மக்கா வாசிகள் போகக்கூடிய பாதையில அவங்களோட ஊர் இருக்கு, மக்காவுக்கு கிட்ட தான் இருக்கிறாங்க. இப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இந்த செய்தியை சொல்றாங்க, கேள்விப்படுறாங்க. அவங்க அபூதர் கேள்விப்படுறாங்க, இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னதாக கேள்விப்பட்ட உடனே இப்படி அவர் சொல்றாராம், புதிதாக வந்து தான் ஒரு இறை தூதர் என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறாராம் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய தம்பி இருக்காருல்ல, அனீஸ்ன்னு சொல்லக்கூடியவர், அவருடைய பேர், அவர் அனுப்புறாங்க, நீங்க போய் பார்த்துட்டு வாங்கப்பா, என்ன நடக்குது, மக்காவாசிகள் இப்படி சொல்றாங்க, தூதர்னு சொல்றாங்க, என்ன சொல்றாரு அவரு, என்னதான் நடக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. அனீஸ் வராங்க, வந்து போய் பார்க்கிறாங்க. அவங்களுக்கு பெருசா ஒன்றும் படல. தன்னுடைய சகோதரன் அபூதர்ட்ட வந்து சொல்றாங்க, போன பார்த்து, என்ன பாத்தியா, பார்த்த, என்ன என்ன நடக்குது, நன்மையை ஒரு தீமை தரு, அவ்வளவுதான்ப்பா பார்த்தேன், நான் ஒன்றும் பெருசா பார்க்கல. அப்படியா, நீ சொல்றது எனக்கு திருப்தி இல்லை, நான் போய் பார்த்துட்டு வரேன் சொல்லி என்ன செஞ்சாங்க தெரியுமா? கைத்தடி ஒண்ணு எடுக்கிறாங்க, தோல் துருத்தியில தண்ணி எடுக்கிறாங்க, ஒண்ணு சாப்பாடுலாம் கிடையாது, தோல் துருத்தியில தண்ணி, கைத்தடி எடுக்கிறாங்க, போறாங்க மக்காவுக்கு. போயிட்டு அங்க போய் சொல்லல, அது சொன்னாதான் அடிவிழுமே, யார்ட்டையும் சொல்ல முடியாது, சொன்ன அடிவிழும். போயிட்டு கஅபாக்குள்ள இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் வாராங்க, போய்கொண்டே இருக்கிறாங்க, யார்ட்டையும் கேட்கல. கேட்டா அவர் கேட்கக்கூடியவர் எதிரியா இருந்தா கண்டிப்பா அடிப்பார். கேட்கவே இல்லை, பாப்ப என்ன நடக்குன்னு உட்கார்ந்துட்டாங்க. அலிரலி அவங்க வராங்க, வந்து பார்க்கிற மிச்சம் நீண்ட நேரமா இவர் இருந்து கொண்டே இருக்கார். அவர்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நபித்தோருடைய பண்பு என்ன தெரியுமா? ஊருக்கு ஒரு ஆள் வந்துட்டான்னு சொன்னா அவரை கூட்டிக் கொண்டு விருந்து கொடுத்தா அவங்களுடைய சிறப்பான பண்பு. ஒண்ணுமே கேட்கல, கூட்டிட்டு போறாங்க, அழைச்சிட்டு போய் விருந்த கொடுக்குறாங்க, வந்துட்டாங்க, ஒண்ணும் கேட்கல. வந்து பாக்குறாங்க, அதே இடத்துல அவர் இருக்காரு. என்னப்பா நடந்தது? அப்பதான் கேட்கிறாங்க, யாரை சந்திக்க வந்தீங்க, என்ன நடந்தது, சந்திச்சிட்டீங்களா? இப்ப இவருக்கு கொஞ்சம் திருப்தி வருது, சொல்லலாம் போல இருக்கே. நான் இப்படி வாதிட்டு கொண்டிருக்கார ஒருவர் தூதர்னு சொல்லி அவரை தான் பார்க்க வந்தேன். அப்படியா? அங்கதான் நானும் போறேன், பின்னால வாங்க. அங்கதான் நானும் போறேன், பின்னால வாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? யாராவது எதிரிகளை கண்டன்னு சொன்னா நான் செருப்பு சரி பண்ற மாதிரி உட்கார்ந்துருவேன், நீங்க போயிட்டே இருங்க, என்னோட வந்த மாதிரி காட்டிக்க கூடாது. அன்பாதவர்களே, மிக முக்கியமான பாயிண்ட் இது. எப்படி பயங்கரமான ஒரு கட்டம் என்பதை பாருங்கள். என்னோட வாரிங்க சரி, இவரெல்லாம் இந்த பக்கம் சாஞ்சியவர், அவருடைய பார்வையில் மதம் மாறியவர்கள், முஸ்லிம்களுடைய பார்வையில், குறைஷியுடைய பார்வையில், அலிமையார்கள், அவர்களுடைய கூட்ட சகோதரர்கள் எல்லோருமே மதம் மாறியவர்கள். என்னோட வாரதை தெரிஞ்சாங்கன்னு சொன்னா உங்களுக்கு அடிவிழும். வரக்கூடிய நேரத்தில் எதிரிகளை கண்டுன்னு சொன்னா நான் செருப்பை சரி பண்ற மாதிரி உட்கார்ந்துருவேன், நீங்க போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி பேசித்தான் போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க, விஷயத்தை கேட்கிறாங்க. அந்த இடத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கலிமாவை சொல்லி சத்தியத்துக்குள்ள வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தோழரே, நீங்க இந்த இடத்தை விட்டு நீங்க மெல்ல போயிருங்க. இதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்க என்ன செய்யுங்க, நம்முடைய கை ஓங்கியதற்கு பிறகு வாங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல நிக்க கூடாது, போயிருங்க. அன்பார்ந்தவர்களே, நாம என்ன செய்வோம்? வந்தமா, கலிமாவை சொன்னமா, போனமா இருக்கு, அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். அபூதர் கிபார் என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்ட்ட தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சத்தியத்தை நான் கஅபாவுல சொல்லாமலுக்கு போக மாட்டேன். சொன்ன அடிவிழுந்து தெரியுமா இல்லையா? சொல்லாமலுக்கு போக மாட்டேன். போறாங்க, அபூதர் போறாங்க. இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கல்ல, போறாங்க. குறைஷிகள் இருக்கிறாங்க, அந்த சபையில அழைக்கிறாங்க, அழைச்சு சொல்றாங்க, குறைஷிகளே அழைச்சு சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. என்ன பதில் கிடைச்சு தெரியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, இதுலதான் முக்கியமான ஒரு விடயத்தை நாம கவனிக்கணும். என்ன சொன்னாங்க தெரியுமா? மதம் மாறிய துரோகி எல்லாரும் போய் கவனிங்கப்பான்னு சொன்னாங்க. கவனிக்கண்டா என்ன கவனிப்பு? விருது கொடுக்க போறாங்களா? அடி பஞ்சு கிளம்புது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. அடின்னு சொன்னா எந்த அளவுக்குன்னு சொன்னா, அபூதர் கிபாரியோட உயிரே போயிருமா, அந்த அளவுக்கு அடி விழுது. அப்பாஸ் இங்க நிக்கிறாங்க அந்த இடத்துல, வந்து சொல்றாங்க, பாவி மனுஷங்களா, நீங்க என்னப்பா வேலை பாக்குறீங்க? இவர் யார் தெரியுமா? கிபாரி குலத்தை சேர்ந்தவர். இவர் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பால நீங்க பாதையில போகணும். பழிவாங்க நினைச்சாங்கன்னு சொன்னா நீங்க ஒருத்தருமே போக மாட்டீங்க. பயத்துல விட்டுட்டாங்க. இப்ப என்ன செய்வோம்? நாம என்ன செய்வோம்? வந்தமா போனமா ஓடிட்டே இருப்போம், நின்று கூட பார்க்க மாட்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, மீண்டும் அந்த நபித்தோழர் வாரார். வந்து அடுத்த நாள், மீண்டும் அடுத்த நாளும் இதே வாசகத்தை சொல்கின்றார். இதே அடி அவருக்கு விழுகிறது. அதே போன்று அப்பாஸ் அவர்கள் இந்த வாசகத்தை சொல்றாங்க, தடுக்கப்படுகின்றார். மீண்டும் அவர் ஊருக்கு போறார். ஏன் நான் சொல்கின்றேன்னு சொன்னால், அப்படி அடி வாங்கணும் சொல்லி இல்ல, அல்லாஹ்வுடைய சத்தியத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. யாருமே சொல்றது இல்லையே, பேசுறது இல்லையே. குடும்பத்தில் சகோதரன் சொல்ல மாட்டாரு, சொல்ல மாட்டார், கோவிச்சிருவாரு, கோவிப்பாரு, சகோதரன் கோவிச்சிருவாரு. வீட்டு மனைவி சொல்ல மாட்டா, மனைவி கோவிச்சிருவா. இதை சொல்ல முடியுமா? மதவர்களே, அடி வாங்கித்தானே சத்தியத்தை சொன்னாங்க, அடி வாங்கித்தானே மார்க்கத்தை சொன்னாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அழைப்பு பணி, இந்த தௌவா பணி இருக்கிறது பாருங்கள், இது நமக்கு எல்லோருக்கும் பொறுப்பு, எல்லோரும் செய்ய வேண்டிய பொறுப்பு. ஆண்கள், பெண்கள், தனிநபர்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை செய்வதன் காரணமாகத்தான் சிறப்புக்குரிய சமுதாயம், வெற்றி பெற்ற சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் வர்ணிக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாங்கள் பணியை விட்டுறக்கூடாது என்பார்களே, கண்டிப்பாக செய்ய வேண்டும். குறிப்பாக வீட்டிலேயும் செய்ய வேண்டும், மக்கள் மத்தியிலையும் செய்ய வேண்டும். மாற்று மத சகோதரர்களுக்கு மட்டும் குறிப்பாக மார்க்கம் விளக்கம் உள்ள நாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. நாளைக்கு மறுமையில் அவர்கள் நம்மை மாட்டி வைக்கக்கூடாது. நண்பர்களாக இருக்கக்கூடிய நிலையில நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக அந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பொறுப்பை எந்த சமுதாயத்துக்கு சாட்டி இருக்கின்றானோ அந்த பொறுப்பை நாம் சரியாக விளங்கி அடுத்த சகோதரர்களுக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் மாற்று மத சகோதரர்களுக்கும் சொல்ல வேண்டிய அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்து வெற்றி பெற்ற சமுதாயமாக, சிறப்புக்குரிய சமுதாயமாக மாறுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். அல்ல நான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹ்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.